Hello students, so welcome to Xylem. இன்னைக்கு நாம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தோட பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ண போறேன். பார்ட் 1ல அப் டு குவாண்டம் மாடல் தான் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு குவாண்டம் மாடலும் அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான குவாண்டம் நம்பர்ஸும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கான சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையெல்லாம் நாம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, ஸோ எஸ் பாருங்க, நம்ம ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிங்க, ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ சைலத்தில் லாஸ்ட் இயர்ல நீட் அண்ட் ஜேஇலெல்லாம் ட்ரெமெண்டஸான ரிசல்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான நம்மளோட அட்மிஷன்ஸ் எல்லாமே ஆன்கோயிங்கில் இருக்கு. ஸோ ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பேச்சஸ் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக நீட் 2026 உங்களோட ஒரு லட்சியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் சைலம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் ஆன்லைனில் வெற்றி பேட்ச் இருக்காங்க, ஆஃப்லைனில் மாறா பேட்ச் இருக்காங்க பசங்களா. அதே மாதிரி 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு ஆஃப்லைனில் படிக்கிறதுக்கான தலை ப்ரோ அண்ட் தளபதி ப்ரோ பேட்சஸ் எல்லாமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. எஸ், ஓகே. ஸோ அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் டு த நம்பர். ஓகே, யா 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட என்கொயரிஸ் ஏதாவது கேட்டுக்கலாம். அதே மாதிரி அட்மிஷனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அதெல்லாம் இந்த நம்பரில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக செஷனுக்கு போகிறோம். பார்ட் 2ல என்னென்ன படிக்கணும்? மெயினாக குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் படிக்கணும். ஸோ போர் மாடல் ஆட்டத்தை வந்து ஒரு 2 டைமென்ஷனல் கான்செப்டை பார்த்தேன். 2 டைமென்ஷனல் கான்செப்ட் ஏன் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் சொன்னேன்ல, அது வந்து ஒரு சர்க்குலர் பாத் மீன்ஸ் அது 2 டைமென்ஷனல் அப்ரோச். பட் த மேஜர் டிஃப்ரென்ஸ் போர் மாடல்ல இருந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்கு வரும்போது த மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் அப்ரோச் வந்து என்டர்டைன் பண்ணலை, அதை வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு 3 டைமென்ஷனல் அப்ரோச் அதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆர்பிட்டல். Bohr doesn't know anything about orbital. What do you mean by orbital? Orbital is the region or space around the nucleus where the probability of finding the electron is maximum. சொன்னா ஒரு 90 to 95% எல்லாம் அங்க இருக்கும். அங்க எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரானா இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆர்பிட்டலுக்குள்ளயும் எலக்ட்ரான் இல்லாத இடங்கள் எல்லாம் இருக்காங்க. ஆர்பிட்டலுக்குள்ள where the probability of finding the electron minimum அப்படி இருந்தா அதுக்கு பேரு நோடு. அதுக்கு என்ன பேரு? நோடு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 3 டைமென்ஷனல் அப்ரோச். ஸோ இந்த ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் புட் ஃபார்வர்ட் பண்ண ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, தட் இஸ் H cap psi is equal to E psi. இதுல H cap is called Hamiltonian operator. It's a mathematical operation. Hamiltonian operator. It's a mathematical operation. Okay. H cap psi is equal to E psi, where E is the energy and H is the Hamiltonian operator. What is psi? Similar, சொல்லுங்க, what is psi? Psi na என்ன? Psi is the amplitude of the wave. Psi is the amplitude of the wave. ஓகே, அண்ட் சைக்கு வந்து பெருசா சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, ஆனா சை ஸ்கொயர் இருக்காங்க. என்னது? சை ஸ்கொயர். எஸ், அதுக்கு தான் நமக்கு வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் சை ஸ்கொயரோட வேல்யூ அதிகமா இருந்தா அங்க எலக்ட்ரானோட டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ சை ஸ்கொயர் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. சை ஸ்கொயர் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். சை ஸ்கொயர் அதிகம்னா அங்க எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகம்னு அர்த்தம். சை ஸ்கொயரோட வேல்யூ கம்மினா அங்க எலக்ட்ரானோட பிரசன்ஸ் கம்மியா இருக்கும்னு அர்த்தம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த H cap psi பாருங்க, H cap psi is equal to E psi. Actually, it's a bigger equation. Dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus 8 pi square m by h square into E minus v is equal to அப்படியெல்லாம் இருக்கு. இட்ஸ் bigger equation. பட் அந்த ஷ்ரோடிங்கர் வேவ் equation, அதுக்கு பேரு ஷ்ரோடிங்கர் வேவ் equation, அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி H cap psi is equal to E psi னு சொல்றோம். இதை வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலி சால்வ் பண்ணும்போது இதுல இருந்து இந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு இதுல இருந்து 3 சொல்யூஷன் கிடைக்குது. அதுதான் N, L, M. N, L, M. And these 3 are called the quantum numbers. இவங்க 3 பேரை தான் நாம முதல்ல என்ன சொன்னோம்? குவாண்டம் நம்பர்ஸ் சொன்னோம். இந்த 3 குவாண்டம் நம்பரை தவிர 4வதா ஒரு குவாண்டம் நம்பர் இருக்கு, அதுக்கு பேரு ஸ்பின் குவாண்டம் நம்பர். பட் ஷ்ரோடிங்கர் வேவ் இக்குவேஷன்ல இருந்து கிடைச்ச குவாண்டம் நம்பர்ஸ் கேட்டா நீங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் தான் சொல்லணும். பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக்.
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா நாம ஒரு குவாண்டம் நம்பரை ஆட் பண்ணது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் த்ரீ பிரின்சிபல், அசிமுத்தல் அண்ட் மேக்னெட், திஸ் இஸ் என், திஸ் இஸ் எல், திஸ் இஸ் எம். இவங்க 3 பேரும் எங்க இருந்து கிடைச்சது? ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ல இருந்து கிடைச்சது. ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் கிடைச்சது. இந்த 3 குவாண்டம் நம்பரை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆர்பிட்டலை டிஃபைன் பண்ண முடியும். we can define ஆர்பிட்டல். ஆர்பிட்டல் எந்த ஷெல்லில், எந்த சப் ஷெல்லில், எந்த ஆர்பிட்டல், அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 குவாண்டம் நம்பர் போதும். பட் அந்த ஆர்பிட்டலுக்குள்ள இன் எனி ஆர்பிட்டல் there will be 2 electron with opposite spin. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ல எந்த எலக்ட்ரான் அப்படின்னு தேணும்னா, அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் நீங்க ஸ்பின் குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணணும். ஸோ the fourth quantum number is needed. The fourth quantum number is needed to designate the electron. So உங்களுக்கு ஆர்பிட்டலை டெசிக்னேட் பண்ணா போதும்னா you will need only 3 quantum numbers. அது 3 போதும், 4வது தேவையில்லை. ஆனா உங்களுக்கு அந்த ஆர்பிட்டலுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானை பத்தி பேசணும்னா you need a fourth quantum number, that is our spin quantum number. So one by one each and everything நம்ம படிக்க போறோம். First of all, principal quantum number. Principal quantum number is represented by the letter small letter n. அதோட வேல்யூ 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு போகும். 0 வராது, நெகட்டிவ் வராது, ஹோல் நம்பர் மட்டும்தான் வரும். and n is equal to 1 means it is representing k shell. n is equal to 2 means it is l. n is equal to 3 m. n is equal to 4 n. So principal quantum number represents the shell. Periodic table principal quantum number represents the period. Okay, அதுவும் represent பண்றாங்க. and இந்த principal quantum numberால நமக்கு மெயினா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கிடைக்கும். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கிடைக்கும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டல், எனர்ஜி, சைஸ், இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்க கிடைக்கும். எனர்ஜி, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எலக்ட்ரான் நியூக்ளியஸ், தட் மீன்ஸ் சைஸ், அதெல்லாம் இங்க கிடைக்குது. அண்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 0 வரவே வராது. 1னா கே ஷெல். ஸோ 1 2 3 4 KLMN அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லி தருவாங்க. அண்ட் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தெரியும்னா you know the principal quantum number. அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2n² பண்ணா போதும். இஃப் யூ நோ த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி 2n². அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் தான் வேணும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேண்டாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் தான் வேணும். ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் n² மட்டும் பண்ணா போதும். ஸோ யூ வில் கெட் த டீடைல்ஸ். ஸோ டோட்டல் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2n², டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு n². ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸோட டபுள் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தானே எப்பவுமே இருக்கும், அதனால. ஸோ அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. கிளியர்? எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. n is equal to 1. அப்போ ஆர்பிட்டல்ஸ் 1², that is equal to 1. எலக்ட்ரான் 2n², 2 into 1², that is equal to 2. ஆமா, ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தானே மேக்ஸிமம். எஸ், n is equal to 2. அப்போ ஆர்பிட்டல்ஸ் எவ்வளவு வரும் சார்? ஆர்பிட்டல் 2², 4 ஆர்பிட்டல் வரும். அப்போ அதுல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 4 ஆர்பிட்டல்ல மொத்தம் 8 எலக்ட்ரான் வரும் சார். n is equal to 3, 3², 9 ஆர்பிட்டல்ஸ், அப்போ மொத்தம் 18 எலக்ட்ரான். n is equal to 4, 16 ஆர்பிட்டல், அப்போ மொத்தம் 32 எலக்ட்ரான். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் நாம படிக்க போறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ரெப்ரசென்டட் பை த லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல். அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல இருந்து ஆரம்பிச்சு n-1 வரைக்கும் போகும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -1 வரைக்கும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் ஸ்டார்ட் ஆகும். L is equal to 0ல இருந்து ஆரம்பிச்சு n-1 வரைக்கும். ஓகே, இப்போ இதுல அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0 வந்தா, 0 வரும்ல, வரும் சார். 0 வந்தா அதோட என்ன மீனிங் சார்? L is equal to 0 வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் சப்ஷெல் எஸ்ன்னு அர்த்தம் சார். L is equal to 1 வந்தா சப்ஷெல் P தான் சார். L is equal to 2 வந்தா சப்ஷெல் D தான் சார். L is equal to 3 வந்தா சப்ஷெல் F தான் சார். ஸோ ஷெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், சப்ஷெல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். எஸ் சப்ஷெல்னு சொன்னா L is equal to 0. கிளியர்? அதோட வேல்யூ 0 to n-1. இதை பத்தி எல்லாம் பேசியாச்சு. அண்ட் இப்போ இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டலும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சொல்றேன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டா 4l plus 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் கேட்டா 2l plus 1. ஆக்சுவலி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டலை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தானே, பாருங்க, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அப்போ இது கிடைக்கும்
that means number of orbital ஓட double தான் number of electron. So இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்காங்க, that is also known as angular momentum quantum number. angular momentum quantum number. அதனால இங்க angular momentum கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு, under root of L into L plus 1 into H divided by 2 pi. This is the formula used to calculate the angular momentum of the electron, in which the small letter L is the azimuthal quantum number and small h is the Planck's constant. Clear? அப்போ அது ஓகே தானே. அடுத்ததான் நம்ம படிக்க போறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ரெப்ரசென்டட் பை த லெட்டர் ஸ்மால் m. சார் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் -L இருந்து ஆரம்பிக்குது +L வரைக்கும், இன்க்ளூடிங் 0. Lனா என்ன? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் -L இருந்து +L வரைக்கும், இன்க்ளூடிங் 0 தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ். கிளியரா? அண்ட் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லி தராங்க? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஷெல்லை பத்தி சொல்றாங்க, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சப்ஷெல்லை பத்தி சொல்றாங்க. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் tells us about the different orientation of the subshell. ஒரு ஓரியன்டேஷன் தான் இப்படி, இப்போ s ஆர்பிட்டல் தான் ஒரே ஒரு ஓரியன்டேஷன் தான், பிகாஸ் இட் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். ஆனா p ஆர்பிட்டல் அப்படி கிடையாது, அதுக்கு 3 டிஃபரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு, px, py, pz. அதே மாதிரி d ஆர்பிட்டலுக்கு 5 டிஃபரெண்ட் ஓரியன்டேஷன் இருக்குங்களா, dxy, dyz, dxz, dx square, y square, dz square. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் ஓரியன்டேஷனை ரெப்ரசென்ட் பண்றது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், டிஃபரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இங்க அடுத்ததா இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று, டோட்டல் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், that is equal to 2L plus 1. எல்லுக்கு 0 கொடுத்தா ஒரே only 1 வேல்யூ, எல்லுக்கு 1 கொடுத்தா 3 வேல்யூஸ், எல்லுக்கு 2 கொடுத்தா 5 வேல்யூஸ். புரியுதா? ஸோ டோட்டல் வேல்யூஸ் 2L plus 1. நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இஃப் L is equal to 0, L is equal to 0னா அது யாரு? S சப்ஷெல். அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் எத்தனை இருக்கும்? 2L plus 1, that is equal to 1, only 1 வேல்யூ மேக்னெட்டிக். அப்போ L is equal to 0னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, அந்த வேல்யூ தான் என்ன? அந்த வேல்யூ தான் M is equal to 0. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கு 0 மட்டும் தான் இருக்கு. ஓகே, இஃப் பாருங்க, இஃப் L is equal to 1, L is equal to 1 என்ன அர்த்தம் சார்? P சப்ஷெல்னு அர்த்தம் சார், P சப்ஷெல்னு அர்த்தம் சார். அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் என்ன? 2L plus 1, that is equal to 2 into 1 plus 1, that is equal to 3 values. சார் L is equal to 1 சொல்லும் போது 3 வேல்யூஸ் வருது, அந்த வேல்யூஸ் வந்து -1, 0, +1. clear? So these -1, 0, +1 represents the 3 different orientations of a p orbitals, px, py, pz. If L is equal to 2, L is equal to 2 na, in the subshell, D subshell, it represents D subshell, total values 2L plus 1, that is equal to 2L plus 1, that means 5 values இருக்கு சார், 5 values. L is equal to 2 ஆனே, so -L இருந்து +L வரைக்கும், including 0, so -2, -1, 0, +1, +2. clear? 5 values இருக்கு, dxy, dyz, dxz, dx square, y square, dz square. இந்த 5 ஆர்பிட்டல் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. clear? Yes, finally the spin quantum number, the last quantum number which is used to represents the electron. Okay, orbital வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா first 3 quantum number போதும், ஆனா உங்களுக்கு எலக்ட்ரானை பத்தியும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா spin quantum number is a must. என்ன சொல்றாங்கன்னா, in any orbital, spin quantum numberோட கான்செப்ட் தான், in any orbitals there will be 2 electron with opposite spin. ஸோ ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருப்பாங்க, அதுல ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் +12னா இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் -12. பிகாஸ் இட் மீன்ஸ் வாட்? இட் மீன்ஸ் இன் எனி ஆர்பிட்டல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்பின்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒருத்தன் கிளாக் வைஸ்னா இன்னொருத்தன் ஆன்டி கிளாக் வைஸ். கிளியர்? ஸோ ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு only 2 வேல்யூ தான் இருக்கு, +12 or -12. ரெடியா? ஸோ அடுத்தது நம்ம படிக்க போகிறது ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்டல்ஸ். எலக்ட்ரான்ஸை ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்காங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ரூல் தான் ஆஃப் போ பிரின்சிபிள். என்ன ரூலு? ஆஃப் போ பிரின்சிபிள். ஸோ ஆஃப் போ பிரின்சிபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணும்போது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் ஃபில் பண்ணணும். என்னது? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் தான் எலக்ட்ரான்ஸை ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணணும். அப்படின்னா என்ன? லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு முதல்ல எலக்ட்ரானை கொடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை விட ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸுக்கு நீங்க எலக்ட்ரானை கொடுக்கணும். ஸோ லோவர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கொடுத்து
அதுக்கு அடுத்து ஹையர் எனர்ஜி, அப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும்னு சொல்கிற ரூல் தான் ஆஃப்-போ பிரின்சிபிள். அதில் லோ எனர்ஜி எப்படி, ஹை எனர்ஜி எப்படி, எந்த ஆர்பிட்டல் லோ எனர்ஜின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு n+l ரூல் இருக்காங்க. in this n+l rule ஒரு ஆர்பிட்டலோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸோட சம் எடுங்க. இதுல சம்மில லீஸ்ட் சம் எங்க யாருக்கு வருதோ அவனுக்கு தான் லீஸ்ட் எனர்ஜி. அப்ப அவனுக்கு தான் முதல்ல எலக்ட்ரான் கொடுக்கணும். இப்போ ரெண்டு ஆர்பிட்டலோட n+l வேல்யூ சேம் வரலாம். அப்படி வந்தா அந்த இடத்துல மட்டும் லோவஸ்ட் n வேல்யூ யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கொடுத்துடுங்க. கிளியரா? பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆர்பிட்டல்ஸ் எழுதுறேன். 1s 2s 2p 1s 2s 2p 3s 3p 3d 4s. பாருங்க n+l principal quantum number 1, azimuthal quantum number 0, principal quantum number 2, azimuthal quantum number 0, principal quantum number 2, azimuthal quantum number 1, principal quantum number 3, azimuthal quantum number 0, principal quantum number 3, azimuthal quantum number 1, principal quantum number 3, azimuthal quantum number 2, principal quantum number 4, azimuthal quantum number 0. So 1 plus 0, 1, 2, 3, 3, 4, 5, 4. So n+l வேல்யூல லீஸ்ட் வேல்யூ 1 தான். அது யாருக்கு? 1sக்கு. ஸோ எப்பவுமே ஃபில் பண்ணும்போது முதல்ல 1sக்கு தான் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து சார் 1க்கு அப்புறம் 2 வருது. 2 யாருக்கு மட்டும்தான் வருது? 2sக்கு மட்டும்தான் வருது. ஸோ 1sக்கு அப்புறம் தான் 2sக்கு எலக்ட்ரான் கொடுக்கணும். அதுக்கடுத்து இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது. ஸோ 2 பேருக்கு ஒரே மாதிரி n+l வேல்யூ வந்தா அந்த ரெண்டு கேஸ்ல யாரோட n வேல்யூ லோவா இருக்கோ, n வேல்யூ யாருக்கு லோ இருக்கு? 2pக்கு லோவா இருக்கு. ஸோ 2pக்கு ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து 3sக்கு ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து 4, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. லோவர் n வேல்யூ பார்த்தீங்கன்னா முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? 3pக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4sக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் யாரு வரும்? 3d வரும். ஏன்னா 3dல தான் n+l வேல்யூ 5, இட் இஸ் த ஹையஸ்ட். இந்த எழுதுனதுல ஹையஸ்ட். கிளியரா? இப்போ நாம எழுதணும்ல இந்த ஆர்டர். திஸ் இஸ் கால்டு ஆஃப்-போ ரூல், திஸ் இஸ் கால்டு n+l ரூல். இங்க எலக்ட்ரானோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷீஸுக்கெல்லாம் எலக்ட்ரான் ஃபில் பண்றது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ், அங்க வந்து நீங்க அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை பார்க்கவே வேண்டாம். இன்க்ரீசிங் principal quantum number மட்டும் பார்த்தா போதும். So this is for multi electron species. What about single electron species? For single electron species அவங்கள பொறுத்த வரைக்கும் 1s விட எனர்ஜி அதிகம் தான் 2sக்கு. ஆனா 2sக்கும் 2pக்கும் எனர்ஜி சேம். ஏன்னா 2s 2pயோட சேம் principal quantum number. அதனால இதை விட எனர்ஜி அதிகம் தான் 3sக்கு. ஆனா 3sக்கும் 3pக்கும் 3dக்கும் எல்லாமே எனர்ஜி ஒரே மாதிரி. பிகாஸ் சேம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், சேம் எனர்ஜி. இந்த கான்செப்ட் எங்க யூஸ் பண்ணணும்? ஃபார் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ், ஃபார் 1 எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு யூஸ் பண்ணணும். கிளியர்? எஸ். அப்ப n+l ரூல் புரிஞ்சுது, ஆஃப்-போ பிரின்சிபல் புரிஞ்சுது. நெக்ஸ்ட் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்றாங்க, இன் எனி ஆட்டம் யூ டேக் எனி 2 எலக்ட்ரான், ஏதாவது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. அந்த 2 எலக்ட்ரானோட 4 குவாண்டம் நம்பரும் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் சரியா வந்தாலும் அட்லீஸ்ட் ஒருத்தனாவது டிஃபரெண்டா வருவேன். அண்ட் தட் இஸ் கால்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ டெஃபினிஷன் இதுதான், ஸ்டேட்மெண்ட் இதுதான். நோ 2 electrons in an atom can have the same set of 4 set of quantum numbers. For example, இப்போ 3s2ன்னு இருக்கு. 3s2 அப்படின்னா அது வந்து 3 ஒரு பாக்ஸ் 3s, அதுல 2 எலக்ட்ரான் இப்படி தானே இருக்கும். எஸ். ஸோ இந்த 2 எலக்ட்ரானோட பிரின்சிபல் அண்ட் அசிமுத்தல் மேக்னெட்டிக் எல்லா குவாண்டம் நம்பரும் எழுத போறேன். n, l, m, s எல்லாமே எழுத போறோம். இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு, இது செகண்ட் எலக்ட்ரான். எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு என்ன சார்? 3s தானே. ஸோ இது 3 சார். அப்போ இங்கேயும் 3 தான், ஏன்னா 3s தானே சார். s தானே, அப்போ l = 0 தான் சார். 0. அப்போ இங்கேயும் 0 தான் சார். sல ஒரே ஒரு ஓரியன்டேஷன் தானே, அப்போ m = 0 தான் சார். இங்கேயும் 0 தான் சார். ஆனா ஃபைனலி ஸ்பின் குவாண்டம் நம்பர்ல 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, ஒருத்தன் பிளஸ் ஆஃப்னா இன்னொருத்தன் மைனஸ் ஆஃப் தான் சார். ஸோ சிம்பிளி வி கேன் சே தட் ஒரு 2 எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க, அதோட எல்லா குவாண்டம் நம்பரும் ஒரிக்கலும் they will never come similar. There will be a difference. அந்த டிஃபரன்ஸ் யாரா இருக்கும்? ஸ்பின் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் அசிமுத்தல் மேக்னெட்டிக் எல்லாமே சிமிலரா வந்தாலும் ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் சிமிலரா வரவே வராது. கிளியரா? ஸோ அதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ இங்க பாருங்க, இந்த டயரத்துல 2 எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின் கரெக்ட், 2 எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின் கரெக்ட், 2 எலக்ட்ரான் சிமிலர் ஸ்பின் தப்பு, 2 எலக்ட்ரான் சிமிலர் ஸ்பின் தப்பு.
நெக்ஸ்ட் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிபிளிசிட்டி. ஹன்ஸ் ரூல் எங்க அப்ளை ஆகுதுன்னா எலக்ட்ரான் ஆஃப் சிமிலர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ் இருக்காங்க. எலக்ட்ரான் ஆஃப் சிமிலர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து px py pz. இந்த மாதிரி ஒரே எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டல்ஸுக்கு பேரு டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். என்ன பேரு? டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். இப்போ பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். நம்ம டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல 5. ஸோ dxy dyz dxz dx ஸ்கொயர் y ஸ்கொயர் dz ஸ்கொயர். இந்த 5 ஆர்பிட்டலோட எனர்ஜியும் ஒரே மாதிரி சிமிலர் எனர்ஜி. அப்போ அதுக்கு பேர் தான் டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். ஸோ டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது நீங்க எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி தானே, அப்போ எல்லா ஆர்பிட்டலையும் ஒரே மாதிரி தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலை பார்த்த உடனே அங்கேயே எலக்ட்ரானை பேரிங் பண்ணக்கூடாது. எல்லா டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரானாவது கிடைச்சதுன்னு என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் பேரிங் பண்ணணும். That means if you have 3 electrons, நீங்க 1 2 3 இப்படி பண்ணா தப்பு. பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க? பேரிங் பண்ணிருக்கீங்க. யார் சொன்ன உங்களை இமீடியட்டா பேர் பண்றதுக்கு? தப்பு தானே அது. முதல்ல டீஜெனரேட் ஆர்பிட்டல் எல்லாருக்குமே ஒவ்வொரு எலக்ட்ரானா கொடுத்து பாருங்க. கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கா? இல்ல. அப்ப அவ்வளவுதான். இனிமே ஒரு எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் இங்க அது பேரிங்கா வரும். நான் சொல்றது புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் ஷுட் பி சிங்லி ஆக்கியபைடு. அதுக்கப்புறம் தான் பேரிங் பாசிபிள் அப்படின்னு சொல்ற ரூல் தான் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிபிளிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, நம்ம இப்போ படிச்ச ரூல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சம் ஆட்டம்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்காக நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹீலியம் எடுக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நைட்ரஜன் எடுக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நியோன் எடுக்கிறேன். நியோன் எடுக்கிறேன். தென் அலுமினியம், கிளியர். தென் குளோரின், எஸ். தென் கால்சியம். தென் ஃபைனலி ஸ்காண்டியம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகே, பார்க்கலாமா? சார் ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் தெரியணும்ல. அப் டு 1 to 30 ஆவது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் 4 தான் சார். அப்போ அதை எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்க. முதல்ல 1s2 2s2. இங்க 1s2 போட்ட இடத்துல 1s2 இஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த தப்பு பண்ணியிருக்கேன். ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் 2 தானே. ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் 2. ஸோ நம்ம 2 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரானை நம்ம 1s2ல ஃபில் பண்ணேன். அவ்வளோதான். அடுத்தது நைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் 7. அப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p3. இந்த 2p3 எழுதும்போது அந்த 3 பாக்ஸ் டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்ல எல்லாத்துலயுமே சிங்லி எலக்ட்ரானை போடணும். ஒரே ஸ்பின்ல போடணும். மறந்துடாதீங்க. நியோனோட அட்டோமிக் நம்பர் 10. ஓகே, ஸோ 1s2 2s2 2p6. 6க்கு அப்புறம் pல எலக்ட்ரான் பாசிபிளா? இல்ல. அலுமினியத்தோட அட்டோமிக் நம்பர் 13. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p1. குளோரினோட அட்டோமிக் நம்பர் 17. 1s2 2s2 2p6 3s2 3p5. கால்சியம் 20. 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. clear. Scandium atomic number 21. So 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. அதுக்கப்புறம் லாஸ்ட் எலக்ட்ரான் 3d1. So scandium is the first d block element. ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ இங்க எழுதின கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கொஞ்சம் கம்ப்ரஸ்டா கொஞ்சம் சிம்பிளா எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெர்லியத்தோட அட்டோமிக் நம்பர் 4. அதோட கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் 1s2, அதுக்கு பதிலா யூ கேன் புட் ஹீலியம் ஹியர். தென் யூ கேன் ரைட் 2s2. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நியரஸ்ட் நோபல் கேஸை வச்சு நம்மளோட கான்ஃபிகரேஷனோட லெங்த்தை கம்மி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் மெக்னீஷியத்தோட அட்டோமிக் நம்பர் 12. ஸோ 1s2 2s2 2p6 அதை எழுத வேண்டாம். அதுக்கு பதிலாக யூ கேன் புட் நோபல் கேஸ் நியோன். அதுக்கப்புறம் மிச்சம் 1s2 2s2 2p6 அப்புறம் ரிமைனிங் 2 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான். அது மட்டும் எழுதுனா போதும் 3s2ன்னு. கிளியர். இதே மாதிரி ஸ்காண்டியம் எழுதும்போது ஸ்காண்டியத்தோட அட்டோமிக் நம்பர் 21 தானே. ஸோ 18 எலக்ட்ரானுக்கு பதிலாக யூ கேன் புட் ஆர்கன். அதுக்கப்புறம் 4sல 2 எலக்ட்ரான் 3dல 1 எலக்ட்ரான். இப்படி எழுதினா போதும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ரைட்டிங் த கான்ஃபிகரேஷன். இப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிட் பண்றோம். அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் தானே கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ இன்னர் ஷெல் எலக்ட்ரானை நீங்க டீட்டெயிலா எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. கிளியர். நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ். பாருங்க,
how many subshells associated with n is equal to 4? Principal quantum number 4 னு தந்திருக்காங்க. Principal quantum number ஓட value 4. How many subshells னு கேக்குறாங்க. Subshells அப்படினா azimuthal quantum number ஓட value கண்டுபிடிக்கணும். அவங்க தான் subshell பத்தி சொல்லி தருவாங்க. Azimuthal quantum number ஓட value starting from 0 up to n minus 1. So it is 0, 1, 2, 3. Okay, fine. 0 on the L is equal to 0 means the subshell is S. L is equal to 1 means the subshell is P. L is equal to 2 means the subshell is D. L is equal to 3 means the subshell is F. So how many subshells are there? Total 4 subshells. Total 4 subshells are there. So first question order answer, yes, done. First question order answer. First question order answer ready ஆயிடுச்சு. First question order answer ready ஆயிடுச்சு. அடுத்த question என்ன? How many electrons will be present in the subshell having magnetic quantum number? ms na magnetic quantum number. ms na magnetic quantum number, spin quantum ms போட்டுருக்க. சும்மா m போட்டா magnetic quantum number, m க்கு கூட s போட்டா spin quantum number. Spin quantum number ஓட value -1/2 வரணும். n is equal to 4. So shell number n is equal to 4 தானே. So இந்த n is equal to 4 ல total number of electron எவ்வளவு? Total electrons are symbols are total electron is equal to 2n square, so that is equal to 2 into 4 square, 4 square 16, 16 into 2 32. So total 32 electrons இருக்கு. ஆனா இதுல என்ன சொல்றாங்க, spin quantum number வந்து -1/2 மட்டும் போதும், +1/2 வேண்டாம். So 32 electron இருந்துச்சுன்னா அதுல 16 electronக்கு plus half இருக்கும், 16 electronக்கு minus half இருக்கும். So second question ஓட answer வந்து 16 electrons. Clear? Clear? Okay, I think it's clear. Next question பாருங்க. Which one is a wrong statement? தப்பான statement எதுன்னு கேக்குறாங்க. Wrong statement. First statement என்ன? Total angular momentum of electron in s orbital is equal to 0. ஆமா, total angular momentum கண்டுபிடிக்கிறதுக்கான formula L into L plus 1 under root of L into L plus 1 divided by h by 2 pi தானே. s orbital னு சொல்லும்போது L is equal to 0 தானே. So under root of 0 into 0 plus 1 into h by 2 pi. So that is equal to 0. So அது wrong இல்ல, that is the right answer. So option அது வந்து answer கிடையாது. Second, an orbital is designated by, or orbital represent பண்றதுக்கு 3 quantum number போதும். உண்மைதான். Principal, azimuthal, magnetic. ஆனா electron represent பண்றதுக்கு 4 quantum number வேணும். Yes, அதுவும் உண்மைதான். So அதுவும் wrong statement இல்ல. So that is not the answer. Third statement பாருங்க. The electronic configuration of nitrogen atom. Nitrogen atomic number 7. So it is 1s2, 2s2, 2p3. So எழுதும்போது first box, second box, third boxல 3 box போடணும். So 1s2, 2s2, 2p3, 3 electrons are there. So நம்ம என்ன பண்ணணும்? Hundred rule of maximum multiplicity என்ன சொல்றாங்க? These 3 electrons should be allotted to all the degenerate orbitals without pairing up. So one here and one here. அப்பதான் maximum multiplicity கிடைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இங்க இந்த எலக்ட்ரான் மேல இந்த எலக்ட்ரான் மட்டும் கீழே கொடுத்திருக்காங்க. So that is the அதுதான் wrong statement. So this is the right answer. Option 3 is the right answer. Okay. Next question பாருங்க. How many electrons can fit in the orbital? எத்தனை electron fit ஆகும்? எங்க? n is equal to 3, L is equal to 1. n is equal to 3, அப்போ third shell. L is equal to 1. L is equal to 1 means 0 na S, 1 na P. So 3P நம்ம கையில இருக்கிற subshell யாரு? 3P. Third shell இல்ல, P subshell இல்ல. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? How many electrons are fit in the orbital னு கேட்டிருக்காங்க. ஒரு orbital னு சொன்னா உடனே அது S ஆ இருந்தாலும் P ஆ இருந்தாலும் D ஆ இருந்தாலும் F ஆ இருந்தாலும் ஒரு orbitalனா ஒரு பாக்ஸ் தான். அந்த பாக்ஸுக்குள்ள ரெண்டே எலக்ட்ரான் தான் with opposite spin. So the correct answer is option 1. Next, which is the correct order of increasing energy of the listed orbital in the atom of titanium? டைட்டானியத்தோட கரெக்டான கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. டைட்டானியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கொபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க் அப்படி படிக்கணும் நீங்க. டைட்டானியத்தோட அட்டமிக் நம்பர் 22. ஸோ கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 18 எலக்ட்ரான் இல்ல, மொத்தத்தில் எழுதவா? சரி, மொத்தத்தில் எழுதுறேன். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இப்போ 18 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. 3p6. இதுக்கப்புறம் 2 எலக்ட்ரான் எங்க போகும்? 4sல போகும். ஸோ 4s2. இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு, அதுதான் எங்க போகும்? 3dல போகும். 3d2. ஸோ கான்ஃபிகரேஷன் பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி ஆஃப் த லிஸ்டட் ஆர்பிட்டல்? ஸோ இங்க ஸ்டார்டிங் வந்து யாரெல்லாம் இருக்கு? 3s இருக்கு, 3s இருக்கு, 4s இருக்கு, 3p இருக்கு, 3d. இவங்க 4 பேரோட அரேஞ்ச்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்க்க தேவையில்ல. பாருங்க, 3sக்கு அப்புறம் 3p, 3sக்கு அப்புறம் 3pயா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் 3s அப்புறம் 3p தான், உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் 3dன்னு போட்டிருக்காங்க, தப்பு. 3s அப்புறம் 3p ஆமா, அதுக்கப்புறம் 4s அதுக்கப்புறம் 3d. எஸ், தட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். I think it's clear. Next question, consider an atom with atomic number 20. அப்போ atomic number 20, Z is equal to 20. Which of the following is the correct electronic configuration? So 20 electrons இருக்கு. Electronic configuration கேட்டா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2. இதுதான் கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, அவங்க சப்ஷெல் கான்ஃபிகரேஷன் தரல, அவங்க ஷெல்லோட கான்ஃபிகரேஷன் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஷெல் கான்ஃபிகரேஷன் தான் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெல் 1, n is equal to 1, எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். செகண்ட் ஷெல் n is equal to 2, n is equal to 2, டோட்டல் எலக்ட்ரான் 2 plus 6, 8. சார் n is equal to 3, இது 3 தான், இதுவும் 3 தான். ஸோ டோட்டல் அதுலயும் 8 தான். 2 plus 6, 8. சார் ஃபோர்த் எலக்ட்ரான், அதுல எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். ஸோ 2882, 2882. ஆப்ஷன் 2 is the right answer. ரைட். மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, கான்டன்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரின்சிபல் அசிமுத்தல் மேக்னெட்டிக் ஸ்பின் கான்டன்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டான மேட்ச் பண்ணணும். பிரின்சிபல் கான்டன்ட் நம்பர்னா எனர்ஜி, சைஸ் எல்லாமே. பிரின்சிபல் கான்டன்ட் நம்பரோட எனர்ஜி, சைஸ் எல்லாமே. ஸோ 1b. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட், அசிமுத்தல் கான்டன்ட் நம்பர் வச்சு சப்ஷெல் எல்லாம் கண்டுபிடிக்கலாம்ல. சப்ஷெல் கண்டுபிடிக்கலாம், ஷேப் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சப்ஷெலுக்கு தானே ஷேப் சொல்றாங்க. எஸ்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல், பீனா பீனா டம்பல், டி தான் டபுள் டம்பல், எஃப்னா டிஃப்யூஸ்டு. ஸோ ஷேப் சொல்லணும்னாலும் SPDF கண்டுபிடிக்கணும். ஸோ அசிமுத்தல் கான்டன்ட் நம்பர் இஸ் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல். தென் மேக்னெட்டிக் கான்டன்ட் நம்பர், ஓரியன்டேஷன் எங்க இருக்கு? மேல இருக்கு. ஓரியன்டேஷன் மேல இருக்கு. ஃபைனலி ஸ்பின் கான்டன்ட் நம்பர், ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான். எஸ், தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an atom forms an ion by losing 3 electron. ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம் யாருன்னு தெரியாது. this is an atom. அந்த ஆட்டம் என்ன ஆகுது? அயோனா மாறுது. பை லூசிங் 3 எலக்ட்ரான். 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கேன். ஒரு எலக்ட்ரான் போனா ஒரு பிளஸ் சார்ஜ், அப்போ 3 எலக்ட்ரான் போனா 3 பிளஸ் சார்ஜ். ஸோ M3+. The ion has electronic configuration. இந்த M3+ அயோனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கன், அதுக்கப்புறம் 3d6. ஆர்கன்னா 18 எலக்ட்ரான், இப்போ ஒரு 6, 18 6, 24 எலக்ட்ரான் இப்போ இருக்கு. அப்போ M3+ன்னு சொல்லும் போது அதுல 24 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா எம்மோட எலக்ட்ரான்ஸ் என்ன? M3+க்கு 24. அப்போ எம்னு சொன்னா பிளஸ் 3 எலக்ட்ரான் இல்ல, அப்போ 24 3 27 எலக்ட்ரான் வரும். மெட்டல் நம்ம எடுத்த எலமெண்ட்ல 27 எலக்ட்ரான். இப்ப பாருங்க, இது அயோனா. இல்ல, அயோன் இல்ல, இங்க பிளஸும் மைனஸும் எதுவுமே இல்ல. சோ திஸ் இஸ் an atom. சோ இந்த ஆட்டத்தில் 27 எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆட்டோமிக் நம்பர் 27. ஆட்டோமிக் நம்பர் 27 யாரு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ் 25, அயன் 26, கோபால்ட் 27. So the correct answer is cobalt option 3. Okay. Next question, the electronic configuration of chromium. குரோமியத்தோட atomic number 24. So exceptional configuration இருக்கு இல்ல, ஆஃப் போ, ஹண்ட், போலி எல்லாம் வயலேட் பண்றாங்க. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1 தான் இருக்கு. 4s2 இருக்க வேண்டிய இடத்துல 4s1 தான் இருக்கு. அது 3d5 மாறுது. ஏன் இப்படி மாறுதுன்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் half filled and completely filled d orbital. ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் ஒரு ரீசன் தான். அதே மாதிரி நம்மளோட சிம்மெட்ரி ஆஃப் த ஆர்பிட்டலும் இன்னொரு ரீசன் தான். ஸோ தீஸ் ஆர் த 2 reasons. that is why the exchange of electron is taking place between 3d and 4s. இதே மாதிரி காப்பர்லயும் 3d9 இருக்குது, 3d10 கன்வெர்ட் பண்றதுக்காக அங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் electron நடக்கும். exchange of electron நடக்கும்போது there will be a release of energy and that energy is called exchange energy. So exchange energy high means சிஸ்டத்துல இருந்து large amount of energy release ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சிஸ்டத்தோட எனர்ஜி குறையும்னு அர்த்தம். அப்போ சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி கூடும்னு அர்த்தம். கிளியர்? ஸோ பசங்களா, தட்ஸ் இட். நம்மளோட செஷன் இங்கே முடியுது இப்போ. ஸோ
எல்லாருக்கும் இந்த செகண்ட் பார்ட்லேயும் எல்லா கண்டென்ட்டும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சாப்டரை வந்து நாம் அதில் ஸ்டார்டிங்கில் இருந்து சப்அட்டாமிக் பார்ட்டிக்கிள் இருந்து ஜே தாம்சனோட மாடல், ருதர்ஃபோர்டோட மாடல், போர் மாடல், அதோட போஸ்டுலேட்ஸ், ஹெய்சன்பர்க் பிரின்சிபிள், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதே மாதிரி டுவல் நேச்சர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த செஷனில் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலும் அதுக்குள்ள 4 டிஃப்ரெண்ட் குவாண்டம் நம்பர்ஸும் அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படியெல்லாம் பண்ணணும், ஆஃப்-போ ஹண்டு, போலிஸ் எக்ஸ்ட்ரூஷன் பிரின்சிபிள், எவ்ரிதிங் அண்ட் டிஸ்கஸ். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டும் பாருங்க. பார்ட் 1 பார்த்ததுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்க பசங்களா. கண்டிப்பாக இந்த சாப்டர் வந்து இந்த 2 வீடியோ பார்க்குறதும் போது உங்களோட எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சைலத்தோட கோர்சஸை பற்றி எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்கள் வேணும்னா அதுக்கு ஏதாவது ஃபர்தர் என்கொயரி உங்களுக்கு வேணும்னா யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ எல்லாரும் நல்லா படிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.